ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று. இப்போ பெங்களூரில் ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. அந்த கிரிக்கெட் சம்மந்தமாக உள்ளது ஆர்சிபி. அதுக்கு அதை வெற்றி விழா கொண்டாடுறதில் 11 பேர் இறந்துட்டாங்க. அப்போது அந்த தள்ளுமுள்ளு நடந்ததில் 11 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கு நீங்கள் யாரை அரெஸ்ட் பண்ணணும்? விராட் கோலியை அரெஸ்ட் பண்ணோம். ஆனால் சினிமாக்காரனாக்க உங்களுக்கு இழிச்சாவாயன். புஷ்பா 2 அப்போது தேட்டரில் தள்ளுமுள்ளு நடந்து ஒரு பெண் இறந்தப்போ அதுக்கு நீங்கள் இப்போ அந்த புஷ்பா படத்தோட ஹீரோ பேர் என்னப்பா? அல்லு அர்ஜுன். அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் ஒருத்தர் இறந்ததுக்கே நீங்கள் அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணும்போது 11 பேர் இறந்துருக்காங்க பெங்களூரில். அப்போ அந்த ஆர்சிபியோட தலைவர் விராட் கோலியை நீங்கள் ஏன் அரெஸ்ட் பண்ணலை? அப்போ சினிமாக்காரனா உங்களுக்கு இலக்காரன், அப்படி தானே? ஏங்க இதில் மட்டுமா சூது நடக்குது? கிரிக்கெட்டத்துலேயும் கிரிக்கெட் மேட்ச்லேயும் சூதாட்டம் நடக்குதுல்ல? அதையும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. சினிமா டிக்கெட் 500 1000 விற்றாக்கா ஐயோ வான்னு வாயில் அடிச்சுக்கிறீங்களே. கிரிக்கெட் விளாட்றதுக்கு எவ்வளோ விற்கிறாங்க டிக்கெட்டு? 4000 5000 10,000 விற்கிறாங்க. சினிமா நடிகர்களை விட கிரிக்கெட் மேட்ச்சுக்கு அவ்வளோ ஒரு ரசிகர்கள் இருக்காங்க. பைத்தியக்கார மாதிரி அவ்வளோ ஒரு ரசிகர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தில்லுமுள்ளு எதுவும் நடக்கலையா? சொல்லுங்கள், இது என்னங்க நியாயம்? சினிமாக்காரங்கன்னா ஒரு நியாயம். ஆனால் மற்ற கிரிக்கெட் சம்மந்தமாகவோ இல்லை அரசியல் சம்மந்தமாகவோ அந்த மாதிரி எதனா ஒரு நிகழ்ச்சி நடந்தாக்க அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சொல்லுங்கள். அப்போ சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு இலக்காரம், அதான அர்த்தம்? அதனால் தமிழக அரசு மட்டுமல்ல, பிரதமர் மோடி அவர்களே உங்களிடம் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். சினிமாக்காரங்களுக்கு மட்டும் இலக்காரமாக பார்க்காதீங்க, சரிங்களா? ஒரு உயிர் இறந்ததுக்கு நீங்கள் அல்லு அர்ஜுனை வீடு பூந்து கல்லெல்லாம் தூக்கி அடித்து இல்லாத கலாட்டாலாம் நடந்துச்சு. ஆனால் விராட் கோலி தானேப்பா? விராட் கோலி அவர் இப்போ கோடிக்கணக்கில் வாங்கியிருப்பார்ல, அவருக்கு ரசிகர்களாக இருக்காங்களே, அவங்க வீட்டு மேலே எதுவும் கல் அடிச்சிங்களா? அவர் மேலே எதுவும் இது பண்ணீங்களா? ஏங்க யாராவது ஒருத்தர் இருக்கட்டுங்க. ஆக பார்த்தா அவர் கிரிக்கெட்டில் உள்ளவர் தான். யார் அவர்? டீம் பிளேயர் தானேங்க அவர். அதுக்கு அவர் தானங்க சம்மந்தம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி மட்டும் சினிமாக்காரங்களை மட்டும் நோண்டி கேட்பீங்க. இதே ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு அந்த கிரிக்கெட் பிளேயர் அவரே நோண்டி எதுவும் கேட்பீங்களா? சொல்லுங்கள். சினிமாக்காரனா உங்களை இலக்காரமாக தானே போச்சு. ஏன் முதல்ல அவரை கைது பண்ணுங்க, விராட் கோலியை கைது பண்ணுங்க, புரியுதுங்களா? யாருங்க அந்த டீமுக்கு இப்போ டீம் கேப்டன் யார் அவருக்கு? அஜித் பட்டிதார். அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் கூட்டம் அதிகமாக சேர்ந்துருச்சு, காவல்துறை சரியான இது இல்லை, அந்த 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 கிரிக்கெட் மேட்ச் ஆடுற அந்த கிரவுண்டே தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் நியாயமா? இது என்னங்க நியாயம்? அதாவது அந்த அந்த கிரவுண்டை தூக்கிட்டாக்க சரியாயிருமா? அது இப்படி ஆட்டோ கண்ணாடியை திருப்பி வச்சா ஆட்டோ சரியாக ஓடிடுமா? என்னங்க நியாயம் இது? இதை அந்த கிரிக்கெட் மேட்சோட வாரியத்தோட தலைவர்கள் இதை நல்லா யோசிச்சு பாருங்கள், புரியுதுங்களா? சினிமாக்காரங்களுக்கு ஒரு நியாயம், கிரிக்கெட் மேட்ச் ஆடுறவங்களுக்கு ஒரு நியாயம் வைக்காதீங்க. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏங்க நான் தீ குளிப்பேங்க. 11 பேர் இறந்துருக்காங்க, நான் தீ குளிப்பேன், புரியுதா? நீங்கள் விருப்பப்படுறவங்க வாங்க, சேர்ந்து குளிப்போம். நான் சினிமாவுக்கு மட்டுமல்ல, சமுதாயத்தில் எந்த ஒரு அநியாயங்கள் அக்கிரமம் நடந்தாலும் கூல் சுரேஷ் தட்டி கேட்பேன். காரணம் சிஎஸ்கே கட்சினா சும்மா இல்லைங்க. கூல் சுரேஷ் கட்சினா நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் போராடுவேன். இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் அதாவது அந்த அரசாங்கம் அவர் பேர்னா இந்திய தெலுங்கு நடிகர் சொன்னேன்ப்பா பேர் அல்லு அர்ஜுனை கைது பண்ணதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாலே இப்போ இந்த கிரிக்கெட் சம்மந்தமாக உள்ளவங்க 11 பேர் இறந்துருக்காங்க. ஒரு உயிர் மட்டும்தான் உயிர், மற்றதெல்லாம் என்னது? சொல்லுங்கள், நியாயமா அது? 11 பேர் இறந்துருக்காங்க.